अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेकरमारमापतीं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवद्धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் இந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே மாஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. பிற சமயங்களே வஞ்சிக்கக்கூடிய பிற சமயங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஆபாதத்தா மேலெழுந்த வாரியாக அதிலே ஈடுபாடு கொண்டு சிக்கி தவிக்காத வண்ணம் சுவாமி தேசிகன் அதெல்லாம் மாற்றி அமைத்து மற்றுள்ளார்கள் அதில் போய் விழாத்துக்கும் அந்த மதத்திலேயே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்வழிக்கு வரும்படியாக மாற்றி அமைப்பதற்காக பல கிரந்தங்கள் பண்ணினத்தில் அந்த பெருமையை நாம் பரமத பங்கம் அப்படின்ற கிரந்தம் வாயிலாக நாம் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த பரமத பங்கத்தில் நடுவில் இருக்கக்கூடிய 16 அதிகாரங்கள்னால மற்ற மதங்கள்லாம் பிரயோஜனமற்றது அப்படின்றத சாதிச்சு அதை எப்படி மாற்றணும், அதில் இருக்க தோஷங்கள்லாம் சொல்லி சொன்னார். ஆனால் அதை மாத்திரம் சொன்னால் போதுமா? நம்முடைய மதங்களை சொல்லணுமோ, நம்முடைய மதத்தினுடைய தன்மையை சொல்லணுமோ. நம்முடைய மதம் அப்படின்னு சொல்றது என்னது? பொதுவில் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னா சொன்னா கூட, விசிஷ்டாத்வைத்தம்னா சொன்னாலும் கூட இதுக்கு அசாதாரணமா ராமானுஜ சித்தாந்தம்னு பேரு. அதனால வாழி திருநாமத்திலையும் அடுத்ததா மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியேன்னு வந்திருக்குது. பரமத பங்கத்துல சுவாமி தேசிகன் நடுவுல 16 அதிகாரம்னு சொன்னோம். அப்போ முதல்ல இருக்கிற 4 அதிகாரமும் பின்னால் இருக்கக்கூடிய 4 அதிகாரத்திலையும், முதல்ல இருக்கக்கூடிய 4 அதிகாரத்துல நம்முடைய மதத்துல என்ன கொள்கை அப்படி ராமானுஜ சித்தாந்தத்துல அப்படின்றத சாதிக்கிறார். பின் 4ல நம்முடைய மதத்துக்கு விரோதமான உபாயங்களையும், நம்ம மதத்துல சொல்லப்பட்ட உபாயங்களுக்கு விரோத வழியில சொன்ன உபாயங்கள் பிரயோஜனமற்றவை, பயன் பெற முடியாதவை. அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய பிரயோஜனம் இருக்குது பலன், நம்ம மதத்துக்கு மாறுதலா சொல்லியிருக்கக்கூடிய பலன் இதுதான், சம்சாரம் நீங்கி மோட்சம் அப்படின்னு சொல்லிருக்காளே, அந்த பலன்களும் பிரயோஜனமற்றவை, அதெல்லாம் உபாயம் அன்று பலனும் அன்று அப்படின்னு பின்னால சாதிச்சு முடிக்கிறார். அதனால இந்த முதல் நாளும் பின்னாலும் மண்ணு புகழ் பூதூரான் இப்படி ராமானுஜ சித்தாந்தம்னு பேர் வாங்க மூதூர் வந்த வள்ளலான ஸ்ரீ பாஷிகாருடைய திருவுள்ளம் உகக்க அவருடைய சித்தாந்தத்தை கூறியும், பின்னால அவருடைய சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொன்ன உபாய பலன்களை கண்டிச்சும்
பண்ணி இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிற வகையில மண்ணு புகழ் பூதூரான். இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் அருள் இருக்கார், அதுலேயும் மண்ணு புகழ் பூதூரான் மனோப்ப சுவாமி தேசிகன் வச்சிருந்தாலும் நாமும் ஏதோ ஓரளவுக்கு சுவாமி தேசிகனுடைய வாழ்த்து நாமத்தினுடைய பெருமையை அதிகரித்துக்கு இந்த பரமத பங்கத்தையும் அந்த பரமத பங்கத்திலையும் பூர்ணமான பரமத பங்கம் சேவிக்கலை அந்த அதிகாரத்தினுடைய ஆத்தியந்த பாசுரங்கள்னாலேயே அவருடைய இந்த பெருமையை தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் ஆரம்பம் பிரஸ்தாவன அதிகாரம்னு சொன்னதுல முதல்ல ஆரம்பத்தில் 2 பாசுரங்கள் எழுதினார். ஒன்று அந்த பாஷ்யக்காரர் பஞ்சாயுதங்கள் அவதாரம் சொன்னதுனால அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஏத்திராஜனாக இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வான அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணார். 2வதுல ஆச்சாரியாள் பாஷ்யக்காருடைய மடப்பள்ளி ஆச்சாரியன்னு அவருடைய கொள்ளுப்பேரன் இப்படி பாஷ்யக்காருடைய அனுகிரகம் இப்படி வந்திருக்கிறதுனால அந்த ஆச்சாரியர்கள் செய்த உபகாரத்தை 2வது பாசுரத்தில் சொன்னார். அதில் சொல்லச்சே ஆச்சாரியர்கள் பொதுவாக என்ன சொல்றார், என்ன உபகாரங்கள் பண்றார் ராமானுஜர் கீழே வந்த ஆச்சாரியர்கள்லாம் அப்படின்றத சொல்லி விசேஷமா தமக்கு என்ன பண்ணார் அப்படின்றத அந்த பொதுவா பண்ணினதும் இவருக்கு உண்டு, விசேஷமா பண்ணினது இவருக்கே உண்டு, அசாதாரணமா. அதனால படுமுதலன் வளர்த்த நற்கலை பல பல ஒன்றை எமக்குரைத்தனர் அப்படின்னு 4வது அடியில காட்டுறார். 4வது அடியில காட்டுறார். அழியும் காரணம் இல்லாமல் உறுதி செய்யப்பட்ட பல பல நற்கலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட வித்தைகள்லாம் தம்மிடம் ஒன்று கூடும்படி ஆச்சாரியால் எமக்கு உரைத்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அததான் இப்போ முடிவு பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆரண நூல் வழியே நாம் உரைக்கும் வகை நல்லருளேந்தி நவீனரே. இந்த பரமத பங்கத்தை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை முன்னும் பின்னுமா வச்சு நடுவில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினால அவர் எப்படி சூத்திராதிகள்ல பரமதத்தெல்லாம் பங்கம் பண்ணாரோ அந்த விதத்துல தானும் பரமதத்தை பங்கம் பண்ணியிருக்கேன். அதனால பரமத பங்கத்தை பண்ணும்படியா ஆச்சாரியார் அருளினார் அப்படின்னு முடிவு பாசனத்துல சாய்க்கிறார். அதை அனுபவிப்போம். போம் உரைக்கும் பொருள் யாமறியோம் பொருளார் மறையில் தாமுரைக்கின்னன தாமே அறியும் தரமுடையார் ஆமுரைக்கு என்று இவையாய்ந்தெடுத்து ஆரண நூல் வழியே நாம் உரைக்கும் வகை நல்லருளேந்தி நவீனரே. ஓம் உரைக்கும் பொருள் யாமறியோம். நமக்கு ஆச்சாரிய உபதேசம் இல்லைன்னா, அதாவது போகக்கூடிய பொருள் இருக்குதே, நம்ம விட்டு நீங்கக்கூடியதான விஷயம், அந்த ஞானம் நீக்கத்தக்கது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம விட்டு போக வேண்டியதா இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நாமே அறிய முடியாது அப்படின்னு தன்னைத்தானே சாதிச்சுக்கிறதுல. அதனால்தான் அந்த பாசுரத்துல கூட விடு நெறி அஞ்சி விட தொடக்கி அவிழி அருள் தந்து விலக்கடிக்களை விறகிலி அம்பி விலக்கி வைத்தனர் அப்படின்னு ஆரம்ப 2வது பாசுரத்துல சொன்னார்.
நம்ம விட வேண்டிய நெறிய பற்றிடுவோமோ என்னமோ அப்படின்னுட்டு அதுக்கு பயந்து முதல்ல ஆச்சாரியர் பண்ணக்கூடிய காரியம் என்ன? அத்தை நமக்கு விடும்படியா தொடங்கி வைக்கிற அந்த கருணையினால பிழியருள் தந்து அதுக்கப்புறம் மேல மேல நாம அவரை சேவிக்கிறோம். அதனால அவருடைய கட்டாட்சத்தினால இந்த மாதிரி பரதேவதா சம்பந்தமே இருக்கக்கூடாது. பரதேவதா சம்பந்தம் இருந்ததுன்னா நாமெல்லாம் அப்படியே போயிடுவோம். அதை ஒரு வியாஜம் கொண்டு நமக்கு அதை உணர்த்துறார் அவருடைய கட்டாட்சத்தினாலே அப்படின்னு நாங்க சொன்னார். ஏன்னா ஏத்து சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தம் தேவை பாஷண்டினோ சர்வ கர்ம பகிஷ்டுதா. ஒரு கர்மத்துக்கும் அனர்ஹன் அருகனா இல்லாத போய் அனர்ஹன் ஆயிடும். அப்போ எந்த பலனுமே நமக்கு வராது. அதனால விடுநெறி அஞ்சி விட தொடங்கியா. அதனால நாம விட வேண்டிய நெறி எங்கன்னா பின்பற்றுமோன்றதுக்காக அஞ்சி அதை முதல்ல விடும்படியா நமக்கு தொடங்கி அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே முறைக்கும் பொருள் நம்ம விட்டு போகக்கூடிய பொருள், அப்புறம் உரைக்கும் பொருள் நமக்கு சொல்லக்கூடியதான, அதாவது நமக்கு எது தேவை தக்கவை அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயத்தை நாம் அறியோ ஓம் நம்மால அறிய முடியாது. எதிலேருந்து அறியறது அப்படின்னு சொன்னா வேதையை தீத்தி வேதகா அப்படின்னு நமக்கு அறியக்கூடியதுக்கு பிரமாணம் எது? அறிந்து தரக்கூடியது வேதம்தான். சரி, அதுதான் அறியக்கூடியதாச்சே, நமக்கு தான் அறிந்து தரதாச்சே. அதனால நாமே இது தெரிஞ்சுக்க முடியாதா? போகக்கூடிய பொருள் என்ன, நமக்கு தக்கதுன்னு சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு அதுல இருந்து அறிஞ்சிக்க முடியாதுன்னா இல்லை. பொருளார் மறையில் அது பொருள்கள் நிறைந்தது. அதாவது இதை செய், இதை செய்யாதே, இதம் குரு இதம்மா குரு அப்படின்னு பல விஷயங்களை சொல்றது. பொருள்கள் வேற மொத்தம் அதுதான். பொருள்கள் நிறைந்த மறைன்னு பேரு. அதனால அது மறைச்சு வச்சிருக்கு அதுல பொருள்களை. அது அறிவிக்கிறதுன்னு சொன்னமே, இதுக்கு அதுக்கு விரோதம் வருதே சொல்ல வேண்டாம். அது அறிவிக்கிறதுக்கு தான் இருக்குது. இப்ப சட்ட புஸ்தகம் இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன். சட்ட புஸ்தகம் நமக்கு சட்டத்தை சொல்றதுக்கு தான் அதுல மொத்தம் இருக்குது. ஆனா எல்லாம் நிறைய இருக்கிறதுனால, அதுக்கு சப்செக்ஷன் வந்திருக்கிறதுனால, இந்த சட்டம் என்ன சொல்றது தீர்மானமா கடைசியா என்ன சொல்றது இந்த சட்டம்னா, அதுக்கு மேல 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 கமெண்ட் பண்ணிட்டே போய் அந்த சட்டத்தை எங்கெங்கயோ சொல்லியிருக்கா. அதனுடைய சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுனால்தான் இந்த வாதங்கள்லாம் வருது, வாத பிரதிவாதங்கள்லாம். இந்த சட்டத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா அதுல சப்செக்ஷன்லாம் சொல்லி வாத பிரதிவாதங்கள்லாம் மேல போய் சூக்ஷ்மமா கொண்டு போற அதனுடைய சாரம் என்ன அப்படின்றது. அது போல இதுல பொருளார், அப்ப அந்த சட்ட புஸ்தகம் இருக்குதே அப்படின்னா எல்லாரும் பார்த்துக்க முடியுமா? அதுல அது சட்டம் நிறைஞ்சு இருக்குது. அதனால என்னன்னா அது கூடமா இருக்குதுன்னு தான் அர்த்தம். புஸ்தகம் வேணா எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுமே தவிர, எல்லாருக்கும் அதை அறிவிக்கக்கூடியதான சட்ட புஸ்தகமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயம் பெரிய பெரிய வக்கீல்களுக்கு தான் அது தெரியுது. ஏன்னா இதுக்கு இங்க சப்செக்ஷன் அப்படி இருக்கு, அதுக்கு அந்த சப்செக்ஷன் இருக்கு அப்படின்லாம். அது போல இதுக்கு மறைன்னு பேர். அதனால மறைஞ்சிருக்கு. பொருள்லாம் நிறைந்த மறையில நாம நேரடியா எதையும் அறிய முடியாது. எதை நாம
போக்கடும் விடணும், எதை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஓம் உரைக்கும் பொருள் யாம் அறியோம் பொருளார் மறையில் தாமுரைக்கின்றன தாமே அறியும் தரமுடையார். அந்த ஆச்சாரியாள்லாம் இருக்காளே, அவ பிண்டீகிருத்தமா இதுதான் வேதத்தை சொல்லியிருக்கு, இதைதான் நாம பின்பற்றணும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாராயணன் ஒத்தந்தான் பரதெய்வம், சிவன் நாராயணன் ஒத்தந்தான் பரதெய்வம், மீதி எல்லாம் அவர தெய்வம் அப்படின்னு சொல். அவனுக்கே எல்லாரும் அடிமை, இந்த உலகம் மொத்தம் அடிமை, இந்த உலகம் மொத்தம் அவனுடைய உடம்பு அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அவ சொல்ற அர்த்தம் தாம் உரைக்கின்றன. அவ சொல்றது தாமே அறியும் தரமுடையார், அவளேதான் அறியக்கூடிய அவள் அப்படி உயர்ந்தவாளா தரம் பெற்றவாளா இருக்கா. இப்போ ஒருத்தர் உள்ள இருக்கார், ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பு பண்ணல, அவருக்கு பெயில் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னா, கொடுக்க கூடாதுன்னு ஒருத்தன் வாதாடுறான், ஒருத்தன் கொடுக்கணும்னு வாதாடுறான்னா, அப்படி கடைசியில் அதை வாதாடி பெயில் வாங்குறா, அவன் நிரபராதின்னு சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த வக்கீல் சொல்லக்கூடிய இது அவர் தான் அறிவார். எப்படி இந்த செக்ஷன்ல அப்படி சொல்லிருக்கா, அந்த செக்ஷன்ல அப்படி சொல்லிருக்கா, அதனால இது தப்பு இல்லை, அது ரைட்டு, அப்படி அப்படின்னு சாதிக்கிறார். தாமுறைக்கின்றன தாமே அறியும் தர முடியாது. அதனாலதான் சில வக்கீல்கள்லாம் பெரிய வக்கீல்களா இருக்கா, அவ கோர்ட்டுக்கு போனாலே, அவ வாதாடுறான்னாலே அவ ரொம்ப சூக்ஷ்மார்த்தத்தை சொல்லி நியாயமா தான் சொல்லுவார்கள் அப்படின்னு அவ சட்ட நுணுக்கங்கள்லாம் ஆராய்ந்து பார்த்து சொல்லுவார்கள்னு அங்க இருக்கக்கூடிய நீதிபதி முதல் கொண்டு அவளை சில நல்ல வக்கீல்களை கௌரவம் கொடுத்து மதிப்பார்கள். எதனால? அவ சொல்ல ஆரம்பிச்சாள்னா, அந்த நுணுக்கத்தை அறிஞ்சு அவ சொன்னாள்னா, அது அறியறதுக்கு உண்டான தரம் அவளுக்கு தான் இருக்குது. அந்த நுணுக்கங்களை பார்த்தாரு. அது போல நாம் ஆச்சாரியார் இப்படி எம்பெருமானுடைய தன்மையை சொல்றதும், அதுபோல எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்குன்னு வாய்க்கும் கண்டீர் அப்படின்னு எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜான்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த சரணாகதியை அந்தியர் எல்லையில் நின்ன அனைத்துலகும் நொந்தவரே முதலாக பண்ணலாம். அப்படி பண்ணாக்க பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவதே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். அதனாலேயே அவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு சொல்றா. சரணாகதி தான் உயர்ந்த தர்மம், அதுதான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அதை அறியக்கூடிய தரம் தாமுறைக்கின்ன பெருமாள் தான். அனன்ய தேவன அவன் தான் பரதேவத்தை. நாமெல்லாம் அவனுக்கு அனன்யாருக சேஷபூத்தனா இருக்கணும், அவனிடத்துல சரணாகதி பண்ணணும். அதே போல அவனுடைய கைங்கரியம்தான் பரம பிரயோஜனம். அந்த கைங்கரியத்தை இப்போலேருந்தே பண்ணணும். நாம பண்ணக்கூடிய உண்டு உறங்கி பண்ணக்கூடிய எல்லாமே அவனுடைய கைங்கரியம் தான். உண்ணும் சோர் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுகோதி ததாசியத்து எத்தபஸ்ஸி கவுந்தேயா சத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு சொல்றதுனால உண்றது உறங்கிறது எல்லாமே அவனுடைய ஆராதனம் தான். இந்த தசையில பின்னாலையும் அங்க போய் நாம நிரதிசயமா கைங்கரியத்தை பண்ணி ஆனந்தத்தை அடைய போறோம். இங்கேயும் இது அவனுக்கு அர்ப்பிப்பதன் மூலம் முக்தானுபூத்தியை பெறறோம். அதனால இதுதான் அப்படின்னு சொன்ன பிரயோஜனம். அவனுடைய ஆராதனம் தான் நாம பண்றது மொத்தம் அவனுடைய பிரீத்திக்காகவே நாம பண்றோம். அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்ற. இந்த மூன்று சுருக்கமா சொல்றத இந்த மூன்று விஷயங்கள்
தாமுரைக்கின்றன அவ நமக்கு சொல்றாளே இத தாமே அறியும் தரமுடையார். இது தொடக்கமா, இது கடைசியா நட்சல்னு சொல்றாளே அந்த மாதிரி ரொம்ப சாரமா நாம் ஒன்றும் இல்லாத அறிவு இல்லாதவனுக்கெல்லாம் எடுத்து இப்படி சாரமான விஷயத்த சொல்ற. எப்படி ஒரு வியாதிஸ்தனுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லை, சக்தியே இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு மாத்திரையை, சின்ன மாத்திரையை கொடுத்து அந்த உடம்ப நிலப்பெற செய்யறாளே, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வஸ்தமாக்குறாளே, அது போல இந்த மாதிரியான இதை சொல்றா. அதுக்கப்புறம் மேல மேல அதை விவரணம் எல்லாம் சொல்ற. அதனால இப்படி தாமுரைக்கின்றன அப்படி அவ சொல்லக்கூடிய நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் இது போக விட வேண்டியது, இதை கை கொள்ள வேண்டியது தாமே அறியும் தரமுடையார். அவதான் அறிவா. என்ன சுவாமி என்னமோ ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லிட்டேரு, பெருமாள் தான் பரதெய்வம், சரணாகதி தான் பண்ணணும், அவனுக்கு தான் மொத்தம் கைங்கரியம் பண்ணணும், நீ சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் அவனுக்கு அற்பி, நீ செய்யறது எதுவாக இருந்தாலும் அவனுக்கு அற்பின்னு சுலபமா சொல்லிட்டாரு, இது ஒரு பெரிய இதுவா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனா அப்படிதான் வேதத்துல சொல்லியிருக்கா அப்படின்னா அதை அறியக்கூடிய தன்மை உடையவா அவாதான். தரம்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றமே, அவளுக்கு அந்த பெருமை அவாங்க. தாமே அறியும் தரமுடையார் ஆமுரைக்கின்று இவையாய்ந்தெடுத்து ஆம் உரைக்கு என்று இவை ஆய்ந்தெடுத்து. ஆச்சாரியால் ஆம் உரைக்கு இவை என்று ஆய்ந்தெடுத்து, அதாவது ஆம் இவை இவ்விஷயங்கள் எல்லாம் உரைக்கு ஆம் உபதேசிக்கத்தக்கன ஆகும் என்று எடுத்துன்னா என்ன, சாஸ்திரங்கள்லேருந்து ஒவ்வொன்னா பொறுக்கி எடுத்து ஆம் உரைக்கு என்று இவை ஆராய்ந்து எடுத்து நமக்கு அருளினார். நல்லருளேந்தி நவீனரே, அவர் என்ன நல்லருள், அந்த ஆச்சாரியனுடைய நல்லருள்னால அப்படி தரமுடைய ஆச்சாரியர்கள் அவளுடைய நல்லருள் ஏந்தி நம் பக்கல் இருக்கக்கூடியதானே சிறந்த கிருபை கொண்டு ஆச்சாரியன் பக்கத்துல, ஆச்சாரியன் நம்மிடத்துல ரொம்ப கிருபை கொண்டு, இது தேசிகன் சாய்க்கிற விஷயம் எல்லாம். இந்த பாசுரம் மொத்தமே தனக்கு ஆச்சாரியால் எப்படி உபதேசிச்சார், படுமுதல் எண்ணி வளர்த்த நற்கலை பல பல என்ன எமக்குறைத்தனர், அதை தான் இங்க விவரணம் பண்ற. ஆமுரைக்கென்றிவையாய்ந்தெடுத்து, நீ லோகத்துக்கெல்லாம் சொல்றதுக்கு உரைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தகுந்தது அப்படின்னு வேதத்தை ஆராய்ந்து எடுத்து என்ன பண்ணார், ஆரண நூல் வழியே, ஆரணம் அந்த வேத மார்க்கம் இருக்குதே, அந்த வேத மார்க்கத்தை தழுவியே ஆரண நூல் வழியே, ஆரணம்ன்றது வேதம், வேதத்தை நூல் சொல்லக்கூடிய வேதார்த்தங்களை சொல்லக்கூடிய பிரம்மசூத்திராதிகள்லாம் நூல், பாஞ்சராத்திராகம் கீதை அதெல்லாம் நூல், அதனுடைய வழியே ஆரண நூல் வழியே அந்த வேத மார்க்கத்தை தழுவியே நாம் உரைக்கும் வகை, நான் சொல்றனே உபதேசம் பண்றனே விசிஷ்ய இந்த கிரந்தத்துல பரமத பங்கத்துல நான் உரைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. நாம் உரைக்கும் வகை நான் இந்த கிரந்தத்துல விளக்குறனே, அதெல்லாம்
நல்லருளேந்தி நவீனரே, என் பால் சிறந்த கிருபை கொண்டு அவள்னா எனக்கு உபதேசித்தார். அதாவது சிறந்த கிருபை கொண்டு எதிராசர் அவருடைய திருமடப்பள்ளியில கைங்கரியம் பண்ணி மாதுகரம் சமர்ப்பிச்ச மடப்பள்ளி ஆச்சானுக்கு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசங்கள்லாம் புத்திர பௌத்திர பிரபுத்திரனாகிற அப்படியே பரம்பரையா வந்து இன்னும் மற்றுள்ள ஆச்சாரியர்கள் அப்படி பரம்பரையா வந்து என்னாச்சு, இவருக்கு வந்திருக்குது. மாதுலா ராமானுஜாரியாத்து ஆத்ரேயாத் மாதுலா சகலா கலாஹான்ற ரீதியிலே. அதனால நல்லருளேந்தி நவீனரே, அந்த இதெல்லாம் நீ வந்து லோகத்துக்கு உபகாரமா இந்த மாதிரி இந்த கிரந்தங்கள்லாம், இந்த பரமத பங்கம்ன்றது சததூஷணி இத்தியாதிகளுக்கு எல்லாமும் எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த சித்தாந்தத்தை முதல்லையும் கடைசியிலையும் சொல்றாருன்னு சொன்னமே 4 அதிகாரத்துல, அந்த ரீதியில அதிகரண சாராவளி அது தத்துவம் தாகலாம் அதெல்லாமும் எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால ஆறநூல் வழியே நாம் உரைக்கும் வகை அந்த ஆச்சாரியாலாம் நல்லருளேந்தி நவீனரே. இத ரகசியத்திரை சாரத்துல சாதிக்கச்சே கூட அப்புள்ளார் கிளியை பழக்குவிக்குமா போலே அடியேனை பழக்குவித்து அப்படின்னு சாச்சார். அதுக்கப்புறம் அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாகன்னு சாச்சார். அது மாத்திரம் இல்லை, இந்த தேசிகன் கிளிய போல பழக்கி வச்சாலும் ரொம்ப இவர் நன்னா வரணும். நடாது தன்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நடாது, அதாவது தன்னுடைய சிபாஷி ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகனை அனுபவிச்சபடி இவர் மேல மேல நன்னா வரணும் அப்படின்னு அவர் திருவுள்ளத்துல ரொம்ப கிருபை இருந்தது. அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து அப்படின்னு சாய்க்கிறார். அதனால ஆச்சாரியர்கள் படுமுதலன் நீ வளர்த்த நற்கலை பல பல ஒன்றையம குறைத்தனர் அப்படின்னு அங்க சொன்னேன். அதை இந்த இடத்துல சாதிக்கிறார். வேதத்துல சொல்லியிருக்க பொருள்ல எது விடத்தக்கது எது எடுத்துக்கத்தக்கது அப்படின்றதெல்லாம் நாம் அறிய முடியாது. ஆனா ஆச்சாரியர்கள் அதை சொல்றா, இதுதான் வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்றா. அதை அறியக்கூடிய தன்மை அவளுக்கே தான் இருக்குதே தவிர அந்த தரம் மற்றவர்களுக்கு இல்லை. ஏன்னா மற்றவர்கள் என்ன பண்றா, இது தப்புன்னு சொல்றா, துவைத்தம்தான் அத்வைத்தம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்றா. இந்த விசிஷ்டாத்வைத்தை அவளால் ஒத்துக்க முடியல. அப்போ இந்த ஆச்சாரியால் விசிஷ்டாத்வைத்தை சொல்றான்னா அதை அறியக்கூடிய தரம் அவளுக்கு தான் இருக்குது, மற்றவர்களுக்கு இல்லை. அதனால்தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட ஆரம்பத்துல சாய்க்கிறார். மகா சித்தாந்த ஆரம்பத்துல ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்து குண விசேஷ விதகினாம். அவளுக்கெல்லாம் நேர் அர்த்தம் தெரியாததுக்கு காரணம் என்ன, உபனிஷத் பிரதிபாத்தியனான பரமபுருஷன் இருக்கானே அவன் அவளை வரிக்கலை. அவளை வரிச்சிருந்தான்னா அவளுக்கு நல்ல உபனிஷத்து அர்த்தமெல்லாம் தெரியும், அந்த பெருமாளை தெரிஞ்சுட்டு இருப்பான். அதனால் அது தெரியாதனால்தான் என்ன ஔபனிஷத பரமபுருஷன்னு சொல்லலை, ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா அவனால வர்ணிக்கக்கூடிய ஹேத்து குணம் இருக்குதே அது இல்லை அவளுக்கு, விரகினாம் அப்படின்னு சாய்க்கிறது. அதனால தன்னுடைய ஆச்சாரியாளுக்கு தான் இப்படி உரைக்கக்கூடிய நல்லருள் இருந்தது. அதனால நாம இந்த கிரந்தத்துல இந்த மாதிரி அவா சொன்னபடியே சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. நாம் உரைக்கும் வகை நல்லருளேந்தி நவீன. நான் இந்த கிரந்தத்துல சொல்றேனே அதெல்லாம் ஆச்சாரியால் சொன்னது. இதெல்லாம் நீ உரைக்கிறதுக்கு ஆம் உரைக்கென்று இவை ஆய்ந்தெடுத்து இந்த விஷயங்கள்லாம் நீ நன்னா சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் ஆரண நூல் வழியே நாம் உரைக்கும் வகை ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஆச்சாரியால் நல்லருளேந்தி அவ உபதேசம் பண்ணான்.
போமுரைக்கும் பொருள் யாமறியோம் பொருளார் மறையில் தாமுரைக்கின்றன தாமே அறியும் தரமுடையார் ஆமுரைக்கென்றிவையாய்ந்தெடுத்தாரண நூல் வழியே நாமுரைக்கும் வகை நல்லருளேந்தி நவின்னரே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் வஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.